எல்லாரும் இன்னைக்கு ஏன் இங்கே முக்கியமாக எல்லாரும் இங்கே அசெம்பிள் ஆயிருக்கோம்னா இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக தான். கிராஜுவேஷன் செக்மெண்ட் நம்ம பள்ளியிலேருந்து இன்னைக்கு நிறைய குழந்தைங்க தமிழ் ஸ்கூல் முடித்து பட்டம் பெற போகிறாங்க. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக எல்லா குட்டீஸை இப்போ யோசிக்கிறீங்களா நம்மலாம் எப்போ முடிச்சுட்டு போகிறோன்னு இல்லையா? ஓகே, வெல்கம் டு our graduation ceremony, a celebration of achievement, growth and endless possibilities. Today we are going to honor our graduates for their hard work and dedication. So in the குட்டீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உட்கார்றீங்களா? தேங்க்யூ. ஸோ ஒரு ஆசிரியராக இந்த பள்ளியில் இந்த 10 வருஷத்தில் எனக்கு பெருமையான தருணம் அப்படின்னா இப்போ நடக்க போகிற இந்த நிகழ்ச்சி தான் ரொம்பவே பெருமையான தருணம். இதில் நிறைய குழந்தைங்க என்கிட்ட அவங்களோட 5 வயசில் படித்தவங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு இப்போ நம்ம குழந்தைங்களெல்லாம் பெருமைப்படுத்துறதுக்கு நான் நம்மளோட முதல்வர் பாலா அண்ட் துணை முதல்வர் நிம்மி இவங்க 2 பேரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறேன். ப்ளீஸ் வாங்க. பாலா அண்ட் நிம்மி ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. கணேஷ் சார் ப்ளீஸ் நீங்களும் வாங்க. அண்ட் we would like to please welcome our honorable chief guest Mr. Suarez, please. A small token of appreciation for our chief guest. I would like to say a few words about Mr. Suarez. He is an innovative educational leader who exemplifies excellence in every aspect of his work. With a wealth of experience in developing and overseeing various educational programs, he has played a pivotal role in ensuring state and federal compliance with world language. As a supervisor of World Language Department, he has been the forefront of shaping the educational landscape, preparing students to thrive in competitive global market. His dedication to empowering students and supporting organizations in their mission to cultivate competent and globally minded individuals is truly commendable, sir. He is not just an innovative leader, he is a very familiar face and trusted ally and a steadfast supporter for our MTS school. His commitment to excellence and dedication to our students have made him an integral part of our MTS school. He is always ready to lend a helping hand and supporting us in every way possible. So, sir, you are definitely one of us. Thank you. இப்போ நம்மளோட இன்னைக்கு பட்டம் பெற எல்லா குழந்தைங்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். சித்ரா சங்கர் ப்ளீஸ். ஆஷனா தனசேகர் ஜான்சி ராணி, அஸ்விந்த் ரமேஷ், ஹர்ஷித் கருப்பண்ணன், ஹெர்பர்ட் நிக்கோலஸ் ஹென்ரி ஆரோக்கியராஜ், நல்ல கை தட்டலாமே, நருண் கணேஷ் பாபு, நவ்யா மகேந்திரன், நிதிஷ் பேரழகன், பிரணவ் செந்தில்குமார், இனிகா பாலகிருஷ்ணன், கௌதம் பார்த்தசாரதி and ஹர்ஷித் ஜெயவேல். ப்ளீஸ் எல்லாரும் ஒரு பயங்கர கரகோஷம் கொடுக்கணும் இந்த குழந்தைங்களுக்கு. இப்போ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுக்குறோம். ஆஷனா தனசேகர் ஜான்சி ராணி, சாரிடா குட்டி, எல்லாம் நல்லா பலமா கைத்தட்டலாமே.
Ashwin Ramesh, Harshit Karupannan, Herbert Nicholas Henry Arogyaraj, Narun Ganesh Babu, குட்டீஸ் கமான், இந்த அண்ணா அக்காக்கெல்லாம் நல்லா கை தட்டுங்க. நவ்யா மகேந்திரன், Pranav Sendil Kumar, Inika Balakrishnan, நிஜமாவே இந்த குழந்தைங்கள்லாம் 5 வயசுல இந்த பள்ளிக்கு வந்தாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு ஆசிரியரா இவங்களெல்லாம் இந்த இடத்துல பார்க்கறதுக்கு. வெரி ப்ரவுட் ஆஃப் யூ கிட்ஸ். கங்க்ராட்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். நிதேஷ் இருக்காரா? நிதேஷ் பேரழகன், so happy for you all. Congrats, best wishes. ஸோ இந்த மேடையில் இந்த குழந்தைங்களாம் எவ்வளோ பெருமையாக உட்காந்துருக்காங்க. இது வந்து அவங்களோட 7-8 வருஷத்து உழைப்பு. எவ்ரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஒரு நாள் தவறாமல் அவங்க இங்கே வந்து பண்ண உழைப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம். ஸோ இப்போ இதை வந்து அவங்க வாயாலேயே நம்ம கேட்கலாம் அவங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. ஆஷனா தனசேகர் ஜான்சி ராணி. வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் மலரட்டும், முத்தமிழ் தாய்க்கும் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் இங்குள்ள அனைத்து தாய் தந்தையர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, எம் பாரதி கர்ஜித்த மொழி, பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எனது அன்னை தமிழுக்கும் அத்தமிழை எங்களுக்கு ஊட்டும் என் பள்ளி தமிழ் அன்னையர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் பேர் ஆஷ்னா. நான் மேரியாட்டா தமிழ் பள்ளியில் 5 வருஷமாக படிச்சுட்டு வரேன். இந்தியாவிலேருந்து நான் அமெரிக்கா வரும்போது அப்பா நம்ம இனிமேல் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்க போகிறோன்னு ஜாலியாக வந்தேன். ஆனால் இங்கே வந்தோடனே என்னோட அம்மா அப்பா 2 பேரும் நீ கண்டிப்பாக தமிழ் படித்தாகணும்னு இங்கே வந்து சேர்த்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதுதான் நிம்மி ஆண்டி. என்னை பார்த்த உடனே ஹக் பண்ணி என்னை டெஸ்ட் எழுத சொன்னவங்க. ஆசிரியரை பிடித்து போன பின்பு பிடிக்காத பாடங்கள் கூட பிடித்து போன மாயம். இன்னி வரைக்கும் அவங்க எப்போ பார்த்தாலுமே அவங்க கிட்டேருந்து எனக்கு ஒரு ஹக் கிடைக்கும். லவ் யூ நிம்மி ஆண்டி. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் டீச்சர் தமிழ் ஸ்கூலில் வந்து 4th grade டீச்சர் ஸ்ரீ ஆண்டி. அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி எப்போவுமே ஆக்டிவாக எங்களை வந்து ஜாலியாக வச்சுப்பாங்க. எவ்ரி வீக் எனக்கு பிடிச்சது என்னென்னா ட்ரெஷர் பாக்ஸ் வந்து கிஃப்ட் தருவாங்க. அதுக்காகவே நான் வந்து வருவேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ ஆண்டி. அடுத்து என்னோட 5th grade டீச்சர்
எல்லா தமிழ் கதைகளையும் சொல்நயத்தோடும் முகபாவத்தோடும் சொல்லும் என்னோடய ஃபேவரட் ஜெயா ஆண்டி. அவங்க வந்து கொரோனா வந்து மக்களை மட்டும் குவாரண்டைன் பண்ணல, அவங்க கூட படிக்கும் போது எங்ககிட்ட இருந்த தமிழையும் குவாரண்டைன் பண்ணிடுச்சு. கோவிட் பீரியடில் நாங்கள் அவங்கக்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் தான் படித்தோம். அவங்க வந்து தமிழ் எப்படி அழுத்தம் திருத்தமாக பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஜெயா ஆண்டி. அடுத்து என்னோட 6th grade டீச்சர் நித்யா ஆண்டி. அவங்க செம்ம ஸ்வீட். அவங்க இது வரைக்கும் நான் வாய்ஸ் ரேஸ் பண்ணியோ திட்டியோ எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க கிட்டே எப்படி செல்லமாக பேசுவாங்களோ அதே மாதிரி தான் எங்ககிட்டயும் பேசுவாங்க. தேங்க்யூ நித்யா ஆண்டி. அடுத்து என்னோட 7th grade டீச்சர் 7th and 8th இவங்க தான் எனக்கு 2 வருஷமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, ஜெயா சித்ரா ஆண்டி. அவங்க கிளாஸில் அவங்க புக்கை பார்த்து பாடம் நடத்துறதை விட எங்கள் முகத்தை பார்த்து அன்றைக்கி நாங்கள் எப்படி இருக்கோம், சோவாக இருக்குமா ஒழுங்காக இருக்குமான்னு பார்த்து தான் அவங்க வந்து பாடத்தையே நடத்துவாங்க. இது மட்டும் இல்லை, அவங்க கிளாஸில் எங்களுக்கு லைஃப் லெசன்ஸ், ஹை ஸ்கூலில் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது, ஹை ஸ்கூலில் எப்படி இருக்கணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் எங்களை கைட் பண்ணியிருக்காங்க. சில சமயம் அவங்க அக்கறையோட எங்கள் அம்மா கிட்ட கூட கால் பண்ணி கொஞ்சம் டயர்டாக இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அக்கறையாக சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, அவங்க சின்ன வயசில் இருக்கும் போது அவங்க தமிழ் டீச்சரெல்லாம் தமிழம்மா தமிழையான்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எங்களுக்கு தமிழம்மா தான். நன்றி எங்கள் அன்பு தமிழம்மா. எங்கள் கூட இருந்து எங்களுக்கு அவ்வளோ நிறைய உதவி செஞ்ச சங்கர் அங்கிளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எங்கள் திறமையை மேடை ஏற்றி அழகு பார்த்தவர்கள் எங்கள் ஆசிரியர்கள். அடுத்து கணேஷ் அங்கிள் கிட்ட படிக்காமல் தமிழ் முடித்ததை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அதனால தான் நான் வந்து 9th grade படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஹோப் நானும் வேறு கிளாஸில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல டைரக்டர் இருந்தால் தான் முடியும். அந்த மாதிரி எங்கள் மாணவர்கள் எல்லாரையுமே நல்ல வழியில் நடத்தி கொண்டு போகிற அவர் சூப்பர் டைரக்டர் பாலா அங்கிளுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு மை wonderful classmates. அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் தன் தாய்மொழியை குழந்தைகள் மறந்து விடாமல் வெயிலையும் மழையிலையும் குளிர்லையும் எல்லாமே பொறுத்துக்கிட்டு வாலண்டியர் பண்ணுற ஆல் ஆண்டிஸ் அண்ட் அங்கிள்ஸ்க்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய பெற்றோர்கள் நான் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்து வரைக்கும் என்னோடய பெற்றோர்கள் எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்காங்க. மெயினாக என்னோடய அம்மா, அந்த ஜான்சி ராணி இல்லாமல் இந்த ஆஷ்னா இல்லை. நன்றி. தேங்க்யூடா ஆஷ்னா. அடுத்தது அஸ்வின் ரமேஷ். என் முன் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் நண்பிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு முதலில் இந்த மாதிரி தமிழ் பள்ளியை உருவாக்கி இங்கே கொண்டு வந்து தமிழும் மட்டும் இல்லாமல் தமிழோட கலாச்சாரத்தையும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு அளித்த பாலா சார், நிம்மி ஆண்டி, அதுக்கடுத்து தமிழுக்கு கிரெடிட் கிடைக்க வேண்டும் என்று போராடிய கணேஷ் பாபாங்களுக்கு இப்போ வந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இங்கே 4வது வகுப்பில் தான் இங்கே வந்தேன். அப்போ வந்து எனக்கு முல்லை ஆண்டியும் அர்ச்சனா ஆண்டியும் இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு வந்து தமிழை வந்து இன்னும் எனக்கு ஒரு பற்று ஏற்பட்டினாங்க. அடுத்து அமெரிக்காவுக்கு வந்தோடனே திரும்பியும் தமிழ் படிக்கணும்னு உற்சாகப்படுத்துறது வந்து அவங்க தான். அதனால் அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அடுத்து 5ஆம் வகுப்பில் ஜெயமாறன் ஆண்டி, அவங்க தான் என்னை வந்து போட்டியில் தான் போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கடுத்து மகன்யா ஆண்டி, அவங்க வந்து ஆன்லைனில் இருந்தாலும் எல்லாங்களையும் என்கேஜாக வச்சுருப்பாங்க கிளாஸில். அதுக்கடுத்து அவங்க ஒரு ரூல் வச்சுருப்பாங்க, யார் யாரும் ஹோம்ஒர்க்கை வந்து கரெக்டாக வீட்டு படத்தை கரெக்டாக அனுப்புகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அவங்களோட வழியில் அவங்களோட டீச்சிங் வே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கடுத்து ஜெயசித்ரா ஆண்டி, அவங்க 7ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையும் அவங்க படிப்பு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு எனக்கு 2வது அப்பா மாதிரி, எப்படி வாழ்க்கையில் முன்னேறணுமோ அது மாதிரி எல்லாமே சொல்லி தந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்க கூட சேர்ந்து 8ஆம் வகுப்பில் வந்து சங்கர் அங்கிள்னு இருந்தாங்க. அவங்க வந்து தமிழை வந்து தூய தமிழை பேசுகிறது, அடுத்து தமிழில் தான் பேசணும், ஆங்கிலத்தில் பேசக்கூடாதுன்னு அது சொல்கிறது கரெக்டாக வந்து எல்லாங்களையும் முன்னேற வந்து தமிழில் முன்னேற வந்து சொல்லித்தாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்ல நான் விரும்புகிறேன்.
எனக்கு தமிழ் மீது உள்ள ஆர்வத்தினாலும் பற்றுனாலும் என்னோட ஆசிரியர்களும் பெற்றோர்களும் என்னை தமிழ் போட்டிகளை கலந்து கொள்ள என்ன ஊக்கப்படுத்தினார்கள். அதனால நான் தமிழ் தேனி, திருக்குறள் போட்டி, வாசித்தல் போட்டி, அதுக்கடுத்து சிலப்பதிகாரம் போல நாடகங்கள் எல்லாமே நான் கலந்து கொண்டு பரிசுகளும் பெற்றிருக்கேன். அதில் முக்கியமாக தமிழ் தேனியில் வந்து நானும் ஹெர்பர்ட்டும் 2 வருடமாக தொடர்ந்து 2 வருடமாக மாநிலத்துக்கு சென்று நான் வெற்றி பெற்றிருக்கோங்க. அதனால் நான் எங்கள் அம்மாவுக்கும் ஹெர்பர்ட்டோட அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கடுத்து இப்போ நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். எப்படி வந்து நான் வீட்டில் நாங்கள் தெலுங்கு தான் பேசுவோம், ஆனால் இவ்வளோ அளவுக்கு நான் தமிழில் பேசுகிற ஒரு கதை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். 2ஆம் வகுப்பில் வந்து நான் எங்கள் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு சென்றேன். அங்கே வந்து அங்கே தமிழ் பள்ளியிலனா அட்மிஷனுக்கு வந்து டெஸ்ட்டு கேட்பாங்க. அந்த தேர்வில் எல்லாத்துலேயும் நான் வந்து பாஸ் ஆகிட்டேன். ஆனால் தமிழில் மட்டும் நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதை பாஸ் பண்ணால் தான் உள்ள அட்மிஷன் விடுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து 2 மாதம் லீவ் வந்தது. அதில் வந்து நாங்கள் பாட்டி ஊருக்கு போயிருந்தோம். எங்கள் பாட்டி அந்த 2 மாதத்தில் தமிழில் வந்து எனக்கு பேசிக்ஸ், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் நிறைய புராண கதைகள், அதுக்கடுத்து நிறைய புத்தகங்கள் அது மாதிரி என்னை ஊக்கப்படுத்தினாங்க. அதனால் நான் அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாதுன்னா அந்த 2 மாதத்துக்கு அடுத்து அந்த அட்மிஷன் தேர்வுலேயும் நான் பாஸ் ஆகி மற்ற எல்லா தேர்வுலேயும் தமிழ் தேர்விலும் முதல் மதிப்பெண் எடுத்தேன். அதனால் நான் இந்த மேடையில் இப்போ என் பாட்டிக்கு நன்றி சொல்ல நான் விரும்புகிறேன். அவ்வளோதான், நன்றி. ஹர்ஷித் கருப்பண்ணன். ஆதியில் தோன்றிய மொழியான என் தமிழ் மொழியை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். இங்கு அவையில் கூடியுள்ள அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். என் பெயர் ஹர்ஷித் கருப்பண்ணன். இன்று நான் பட்டம் வாங்குவதற்கு மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று எங்களுக்கு பட்டம் அளிக்க வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கும் என்று நன்றி. எங்களுக்கு ஊக்கத்தையும் அன்பையும் கொடுத்த எனது பெற்றோர்கள் மற்றும் எனது ஆசிரியர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இன்று பட்டம் வாங்கும் எனது நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். புத்தகத்தில் உள்ள கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுக்காம வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கத்தையும் திறன்களையும் கற்றுக் கொடுத்த என் ஆசிரியர்களான சித்ரா மேம், சங்கர் சார், ஜெயமாறன் மேம், பாலா சார், நிமி மேம், கணேஷ் சார் மற்றும் எதையும் எதிர்பார்க்காம இங்கே வாலண்டியர் பண்ணும் அனைவருக்கும் எனது நன்றிகள் பல. இங்கு நான் படித்த தமிழையும் ஒழுக்கத்தையும் என்றும் மறவாமல் நம் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பணியை செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். என் மொழிக்கு உயிரும் உண்டு, மெய்யும் உண்டு, உரிமை கலந்த அன்பும் உண்டு. எல்லையில்லாத என் மொழியை கற்றுக் கொடுத்த என் ஆசிரியர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூடா குட்டி. அந்த ஒரு உறுதிமொழி எடுத்தீங்களே, அடுத்த ஜெனரேஷனுக்கும் எடுத்துகிட்டு போவான்னு. தேங்க்யூ. ஹெர்பர்ட் நிக்கோலஸ் ஹென்றி ஆரோக்கியராஜ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹெர்பர்ட். முதலில் தமிழ் பள்ளி நடத்துவதற்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். குறிப்பாக பாலா அங்கிள், நிம்மி ஆண்டி மற்றும் கணேஷ் பாபு அங்கிள் மற்றும் ஹை டவர் நடுநிலை பள்ளிக்கும் நன்றி கூறுகிறேன். இவர்கள் அனைவரும் இல்லாமல் நான் இந்த இடத்தில் இன்றைக்கு இருக்க மாட்டேன். நான் நிறைய முறை எதற்கு நான் தமிழ் படிக்கிறேன், தமிழ் படிக்கிறதுனால எனக்கு என்ன பலன் எப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஒரு முறை நான் தமிழ் பள்ளி வரதே நிப்பாட்டிடலான்னு நினச்சேன். ஆனால் என்னோடய பெற்றோர்கள், என்னோடய ஆசிரியர்கள் தான் சொன்னாங்க, தமிழ் பள்ளி தமிழோடைய அருமைகள் சொல்லி என்னை தமிழ் பள்ளி வர வச்சாங்க. ஆனால் இப்போ அதை நான் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா தமிழ் பள்ளினால் எனக்கு நிறைய புதிய நண்பர்களும் நல்லா புதுசாக கற்றுருக்கேன். என்னோடய பெற்றோர்களும் என்னை நிறைய ஊக்கப்படுத்தியிருக்காங்க தமிழ் பள்ளி ஒவ்வொரு வாரமும் வரத்துக்கு. அதனால் என்னோடய பெற்றோர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இது நான் தமிழ் படிக்கிறதுனால என்னோடய பெற்றோர்களுடன் தினமும் வீட்டில் பேசுகிறேன். என்னோடய தாத்தா பாட்டிக்கிட்டலாம் சந்தோஷமாக பேசலாம், அவங்க சொல்கிறது புரியும். அதே மாதிரி வந்துட்டு என் பெற்றோர்களோடு சேர்ந்து படம் கூட பார்க்கலாம் தமிழில், அது எனக்கு எல்லாமே புரியும். ஒவ்வொரு வாரமும் நான் தமிழ் பள்ளி வரத்துக்கு ஆவலாக இருக்கேன். ஏன்னா என்னோடய எல்லா நண்பர்களும் இங்கே இருக்காங்க, அவங்க கூட பேசி புதிய வார்த்தைகள் கற்று இது பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கேன். கடைசியாக
சித்ரா ஆண்டிக்கும் பாலா அங்கிளுக்கும் நன்றி சொல்லி சங்கர் அங்கிளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாகுட்டி. நருண் கணேஷ் பாபு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நருண். நான் கடந்த 10 ஆண்டுகளாக மரியாதை தமிழ் கடந்த 10 ஆண்டுகளாக மரியாதை தமிழ் பள்ளியில் தமிழ் படித்து வருகிறேன். இன்று 8ஆம் வகுப்பு முடித்து பட்டம் பெறுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கு பயிற்சி அளித்த எல்லா ஆசிரியர்களுக்கும், எனக்கு ஆதரவு அளித்த என் பெற்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். நான் தமிழ் படித்ததால் என்னால் தமிழ் தெரிந்தவர்களிடம் நன்றாக பேச முடிகிறது. மேலும் இந்தியா செல்லும்போது என் உறவினர்களும் மற்றும் நண்பர்களிடம் பேச மிகவும் உதவியாக இருக்கிறது. எனக்கு தன்னம்பிக்கை கிடைக்கிறது. நான் தொடர்ந்து தமிழ் படித்து என்னால் முடிந்த அளவு தமிழ் வளர்ச்சிக்கு உதவி செய்வேன். எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி, வணக்கம். இந்த குழந்தைங்கள்லாம் தமிழ் வளர்ச்சிக்கு நாங்கள் அடுத்து அதுக்காக உழைப்போம்னு சொல்கிறத கேட்கறதுக்கே நிஜமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நவ்யா மகேந்திரன். ஹலோ, வணக்கம். என் பெயர் நவ்யா மகேந்திரன். நீங்கள் எல்லாரும் என்னை இந்த மேடையில் பல தடவை பாடி கேட்டிருப்பீங்க. இந்த மேடையில் இப்போ நான் கிராஜுவேட் ஆகிறது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சிம்ஃபின் மிடில் ஸ்கூலில் 8ஆவது படிக்கிறேன். இங்கே மேரியாட்ட தமிழ் பள்ளியில் ப்ரீகேயிலிருந்து தமிழ் கற்றுக்கிறேன். இங்கே தமிழை ஒரு மொழியாக மட்டும் படிக்காமல் ஒரு பண்பாடாக புரிஞ்சிக்க முடிஞ்சது. என்னோட அடையாளத்தை எம்ப்ரேஸ் பண்ண முடிஞ்சது. இதற்கு நான் என் ஆசிரியர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். முதல்ல சித்ரா ஆண்டிக்கு இவங்க 4 வருஷமாக எனக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. ஜெய ஆண்டி, நித்யா ஆண்டி, சங்கர் அங்கிள் மற்றும் எல்லா ஆசிரியர்களுக்கு என்னோட பெரிய நன்றி. இங்கே வாலண்டியர்ஸுக்கும் ஒரு பெரிய நன்றி. இங்கே ஸ்கூல் புக்ஸ் கொடுக்குறாங்க, ஒயிட் போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, கார் புல்ல டைரக்ட் பண்ணுறாங்க. அது பண்ணலைன்னா நான் இந்த ஸ்கூலே நடக்க முடியாது. ஸோ அவங்க ஒரு பெரிய நன்றி. இனிமே ஓதுவது ஒளியல் என்று ஆத்திச்சூட்டி வாக்கியம் போல ஐ வில் நெவர் ஸ்டாப் லேர்னிங். அடுத்த வருஷம் இந்த பள்ளியில் மற்ற ஆசிரியர்களோட துணையாக குட்டி பசங்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு பார்த்தீங்களா, எங்கள் குழந்தைங்க தான் அடுத்தடுத்த வாலண்டியர்ஸ், எங்களோட வருங்கால டீச்சர்ஸ். நிதேஷ் பேரழகன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிதிஷ் பேரழகன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எம்டிஎஸில் 3ஆவது வகுப்புலேருந்து நான் படிக்கிறேன். என்னை இங்கே சேர்த்த என் பெற்றோர்களுக்கு ஒரு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் இங்கே தமிழ் மொழி எழுதுறதும் பேசுகிறதும் அது மட்டும் கற்றுக்காமல் தமிழர்களின் கலாச்சாரமும் கற்றுக்கிறேன். இங்கே நடைபெறும் ஒவ்வொரு பண்டிகையும் அந்த தமிழர்களின் கலாச்சாரத்தை கற்றுக்க எனக்கு உதவுது. மேலும் ஜெயமாறன் மேடம், சுகுணா மேடம், அதுக்கப்புறம் நித்யா மேடம் அவர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இங்கே வேலை செய்கிறவங்களும் வாலண்டியர்ஸுக்கும் நன்றி. கடைசியாக ஜெயா சித்ரா மேடமுக்கும் சங்கர் அங்கிளுக்கும் நன்றி. அவங்க தான் எனக்கு தமிழ் மட்டும் கற்றுக் கொடுக்காம ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாக்டர். பிரணவ் செந்தில்குமார். எனது இனிய தமிழ் அன்னைக்கும் மற்றும் இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என்னை தமிழ்
கற்பதற்காக மரியாட்டா தமிழ் பள்ளியில் சேர்த்த என் பெற்றோருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். பிறகு இங்கே எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். எனக்கு நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க, எல்லாரும் பேர்லாம் ஞாபகம் இல்லை முழுசாக. ஆனால் நோட்டபுளாக யார் எனக்கு நிறையா சொல்லிக் கொடுத்தாங்களோ ஜெயசித்ரா ஆண்டி. அவங்க நான் முதல் வகுப்பு, 2வது வகுப்பு, 7வது வகுப்பு, 8வது வகுப்பு எல்லாம் 4 வருஷமாக அவங்க கிளாஸில் தான் இருந்தேன். அவங்கனால நான் நிறையா தமிழ் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் அதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டேன். அதுவும் இந்த பள்ளியில் தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் கற்றுக்கிட்டேன். அப்புறம் இங்கே பண்டிகைகள்லாம் நல்லா கொண்டாடுவோம். ஸோ அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஆத்திச்சுடி, திருக்குறள் என்ற தமிழ் இலக்கியங்களும் தமிழ் இலக்கணங்களும் நல்லா கற்றுக்கிட்டோம். அதுவும் வாரம் அந்த உரையாடல் பயிற்சியும் வாசித்தல் பயிற்சினால் என்னால் என் சொந்தங்களோடலாம் நல்லா பேசி தமிழில் மகிழ முடியுது இந்தியாவுக்கெல்லாம் போகும்போது. அதுவும் நான் வாசித்தல் பயிற்சியின் மூலமாக சரித்திர நாவல் பொன்னியின் செல்வனும் என்னால் படித்தா அதில் உள்ள அர்த்தம்லாம் புரிஞ்சு ரசிக்க முடிஞ்சிச்சு. அதை பற்றி நிறைய. அப்புறம் எல்லாருக்கும் அந்த வாலண்டியர்ஸ் எல்லாரும் ஒயிட் போர்ட்ஸ் கொடுக்குறவங்கலாம், அப்புறம் பாலா அங்கிள், நிம்மி ஆண்டிக்கெலாம் நான் நன்றி சொல்லணும். வாய்ப்பாளமை அளித்தமைக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாக்குட்டி. இல்லை, எத்தனை பேர் பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா எங்கள் குழந்தைங்கள? இனிகா பாலகிருஷ்ணன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இனிகா. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிரிற்கு நேர், உயிரிற்கு நேர் என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கிணங்க இந்த அழகிய தாய் தமிழை நான் 10 ஆண்டுகளாக நமது MTS தமிழ் பள்ளியில் கற்று தேர்ந்து இன்று பட்டம் பெறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளது. இன்று என்னுடன் சேர்ந்து பட்டம் பெறும் என் நண்பர்களுக்கும் வாழ்த்துகள். எனக்கு இவ்வளவு ஆண்டுகள் தமிழ் கற்றுக் கொடுத்து இன்று பட்டம் பெற காரணமாக இருந்த என் ஆசிரியர்கள் அகிலா அத்தை, ஸ்ரீவித்யா அத்தை, சுகுணா அத்தை, முல்லை அத்தை, லதா அத்தை, அர்ச்சனா அத்தை, ஜெயமாறன் அத்தை, மகானியா அத்தை, காயத்ரி அத்தை, சங்கர் மாமா மற்றும் சித்ரா அத்தை ஆகியோருக்கு மிக்க நன்றி. சித்ரா அத்தைக்கு சிறப்பு நன்றி. ஏனென்றால் அவர்களின் வகுப்பில் 3 ஆண்டுகள் பாடம் பயின்றுள்ளேன். படிப்பு மட்டுமல்லாமல் இயல், இசை, நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற காரணமாக இருந்த நிம்மி அத்தை, முரளி மாமா, தீபா அத்தை, ஸ்ரீதேவி அத்தை, சுதா அத்தை, காயத்ரி அத்தை மற்றும் சித்ரா அத்தைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் என்னை புத்தகம் எழுத ஊக்குவித்த ஜெயமாறன் அத்தைக்கும் நன்றி. மேலும் இந்த பள்ளி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருக்கும் இந்த பள்ளியின் முதல்வர், துணை முதல்வர் மற்றும் அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கு எனது நன்றிகள். நிறைவாக நான் தமிழ் படிக்க தொடர்ந்து ஊக்கப்படுத்திய என் பெற்றோர்களுக்கும் என் தம்பி கவனுக்கும் நன்றிகள். என்னால் முடிந்தவரை நம் தாய்மொழியாகிய தமிழை தொடர்ந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்வேன். எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இங்கே பேசின அத்தனை குழந்தைங்களும் மறக்காம ஒரு பேரை சொன்னாங்க. அந்த பேர் ஜெயசித்ரா, எங்களோட சூப்பர் ஸ்டார். அவங்கள ஒரு சில வார்த்தைகளுக்காக அழைக்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போது நடந்து கொண்டிருக்கும் மேரியட்டா தமிழ் பள்ளி ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழாவிற்கு உதவிய அனைத்து தன்னார்வ அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஸோ அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ஜெர்மான், வத்சலா மற்றும் அண்ணாதுரை அவர்களுக்கும் நன்றி. முதலில் யாரை பற்றி பேசுவது, யாரை புகழ்ந்து பேசுவது என்று ஒரு பெரிய குழப்பமாக இருக்கிறது. ஏன்னால் இது ஒருவரால் சாதிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இந்த 8ஆம் வகுப்பில் படிக்கும் 11 மாணவர்களினுடைய பட்டம் பெறுவதற்கு
நிறைய பேர் பின்னாடி நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க. அதில் நான் ஒரு டைம் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் பேரை பற்றி மட்டும் பேச போகிறேன். பட்டம் பெறும் மாணவர்கள், வருங்காலங்களில் பட்டம் பெறும் மாணவர்கள், ஆசிரியர்கள், செயல்பாட்டு குழு, தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர், பொருளாளர், பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் இவர்கள் அனைவரின் ஒத்துழைப்பால் தான் இந்த ஆண்டு சிறப்பாக நிறைவு பெறுகிறது. மாணவர்களோடு பயணித்த சில நினைவுகள் இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் ஆசனா. கதை சொல்லி மெய்மறக்க வைப்பது ஆசனாவின் ஒரு சிறந்த குணம். சிறந்த உரையாடல் திறமை, தமிழ் உச்சரிப்பு, நாடக நடனத்தில் சிறந்தவர். அவர் வாழ்க்கையில் மருத்துவர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. மருத்துவராகி எங்கே வசதி இல்லாத இடத்திற்கு போய் குறைந்த செலவில் மருத்துவ உதவி பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. அந்த கனவுக்கு வாழ்த்துக்கள். அஸ்வந்த் கேள்வியின் நாயகன். ஏன் கேள்வியின் நாயகன்னா, எப்போவுமே அவனுக்கு புரியல, இல்லை ஒரு சின்ன டவுட் இருந்ததுன்னா, ஆண்டி இது ஏன் இப்படி வருது, இதனோட விளக்கம் என்ன, இன்னொரு தடவை சொல்கிறீங்களான்னு கேட்டு புரிஞ்சு படிக்கிற பையன். ஸோ புரிந்து படிப்பது, நண்பர்களுக்கு உதவுவது, அறிவியல் ஆர்வம் ரொம்ப ரொம்ப அதிகம் அவருக்கு. அவருக்கு ஒரு ஆராய்ச்சியாளர் ஆகணும்னு ஆசை. அதற்காக எங்களோட வாழ்த்துக்கள். கௌதம் இன்றைக்கி பட்டமளிப்புக்கு வரல, அவருக்கு வேற ஒரு வேலையாக வெளில போயிட்டார். அவரை பற்றி சொல்லணும்னா, விவாதம் என்று வந்துவிட்டால் அவரை மிஞ்ச ஆளே இல்லை எங்கள் வகுப்பில். அடுத்தது ஹரித். இவரும் இன்றைக்கி வரல. அவரை பற்றிய சில வரிகள். பணிவான, பொறுப்பானவர், டென்னிஸ், அறிவியல் மற்றும் வரலாறு பாடத்தில் ஆர்வம் கொண்டவர். அடுத்து வந்துட்டு. எங்கள் வகுப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் வந்துட்டுன்னு நான் சொல்கிறேன்ட்டு. அது வேறு யாரும் இல்லை, ஹர்ஷித். அவரோட வாக்கியங்களில் வந்துட்டு இல்லாமல் ஆரம்பிக்கவும் மாட்டார், முடிக்கவும் மாட்டார். ஸோ அதனால் அவரை செல்லமாக நாங்கள் வந்துட்டுன்னு சொல்லுவோம். அவரின் செல்ல பெயர் வந்துட்டு. பொறுப்பானவர், ஞாபக சக்தி அதிகம், நிறைய உதவும் குணம் கொண்டவர். அவருக்கும் ஆராய்ச்சியாளர் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அறிவியலை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா எப்பவும் ரெடியாக இருப்பார். அடுத்தது ஹெர்பர்ட். கையெழுத்து அச்சில் அடித்தது போல் இருக்கும். எப்போவுமே நீ எழுதுனதா இல்லை பிரிண்ட் பண்ணிட்டு வந்தியான்னு கேட்குற அளவுக்கு அவரோட கையெழுத்து அவ்வளவு அருமையாக இருக்கும். முத்து முத்தான்னு சொல்லுவாங்க, அதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான். இவரும் ரொம்ப பொறுமையானவர். இன்னொன்றுக்கு ஒரு குட்டி பேர் இருக்குது, மினி டிக்ஷனரி. அவர்கிட்ட டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரலன்னா இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு கேட்டால் தூங்கிட்டு இருந்தால் கூட எழுந்து சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தமிழ் ஆர்வமும் வார்த்தைகளும் நிறைய தெரியும். இவருக்கும் நண்பர்களுக்கு உதவுவதில் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவர் வாழ்க்கையில் அண்ணனோட சேர்ந்து ஒரு தொழிலதிபர் ஆகணும், ஒரு நிறுவனம் அமைக்கணுங்கிறது அவரோட பெரிய கனவு. அதற்கான வாழ்த்துக்கள். அடுத்தது இனிகா. இனிகா பற்றி பேசணுன்னா முதல்ல தோன்றது பாசிட்டிவ் எனர்ஜி. அவளுக்கு எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வரும்னு தெரியல. எப்போவுமே பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துக்கிட்டே இருப்பாள். அவரோட சிரிப்பும் ரொம்ப எல்லாரையும் கவர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது கடின உழைப்பு, புரிந்து படிக்கிறது. அடுத்தது விளையாட்டில் ராணி. என்ன விளையாட்டை பேரை சொல்லுங்கள், அவள் இல்லாமல் இருக்கவே மாட்டாள். விளையாட்டில் ராணி. அதனால தான் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருக்கோம். அடுத்தது அவளுக்கும் மருத்துவர் ஆகணும்னு ஆசை. அதனால் அவளும் முயற்சி பண்ணி படிச்சிட்டு இருக்கா. ஆல் த பெஸ்ட் இனிகா. நருண் எப்போவுமே அமைதி. ஆனால் எப்போது பேசினாலும் கருத்தான பதிவு தான் பதிவிடுவார். அடுத்தது வெயிட் லிஃப்டில் ரொம்ப ஆர்வம் அவருக்கு வழக்கறிஞர் ஆகணும்னு ஒரு ஆசை. குறைவாக பேசினாலும் கருத்தாக பேசுவார். அதனால தான் அவர் வழக்கறிஞர் ஆகணும்னு ஆசைப்படுறாரான்னு இருக்கிறேன். அதுக்கான வாழ்த்துக்கள். அடுத்தது நவ்யா விடாமுயற்சி, நகைச்சுவையாக கதை சொல்வது, அந்த கதையில் எப்போதும் அவங்க தம்பியோட குட்டி குட்டி வாழ்த்தனங்களை சொல்லி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது. அதுதான் நவ்யாவோட சிறந்த குணம். எப்போவுமே அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு, எங்கள் வகுப்பில் இருக்கிற 3 பட்டர்ஃப்ளைஸில் அவளும் ஒருத்தி. அவளுக்கும் மருத்துவர் ஆகணும்னு ஆசை. அதற்காக வாழ்த்துக்கள். நிதிஷ் பொறுப்பானவர், விஞ்ஞானி, தொழில்நுட்பத்தில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம்.
நேரத்திற்கு வீட்டு பாடம் முடிச்சிருவார். அவருக்கு ஒரு ஆசைங்க, என்ன நிறைய கஷ்டப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பொய்யில்லாத உலகம் அமைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர சொன்னால் அதுக்கு ரிலேட்டடாக தான் அவரோட ப்ராஜெக்ட் இருக்கும். அதுவும் ரொம்ப திருத்தமாக வந்து சொல்லுவான். எப்போவுமே நாங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதற்காக விஞ்ஞானி ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். கடைசியாக பிரணவுக்கு ரொம்ப ஞாபக சக்தி, ஆர்வத்துடன் படிப்பது, புரிந்து படிப்பது, அறிவியல் ஆர்வம் ரொம்ப ரொம்ப அதிகம். அவனுக்கும் அதுக மாதிரி சங்க இலக்கியம் படிக்கிறது பிடிக்கும். நிறைய வார்த்தைகள் தெரியும், புது புது வார்த்தைகள் தெரியும். எதனாலனா பொன்னியின் செல்வன் நிறைய நாளாக படிச்சிட்டு இருக்கான். எனக்கு தெரியாது. ஒரு நாள் எனக்கு ரீடிங் அனுப்புன்னு சொல்லும்போது பொன்னியின் செல்வன்லேருந்து படித்து எனக்கு அனுப்புனார். அதிலிருந்த வார்த்தைகள் படிக்க எனக்கே கஷ்டமாக இருக்கும் டக்குன்னு பார்த்த உடனே. ஆனால் அவன் ரொம்ப அழகாக படித்து அனுப்புனான். ஸோ அவனுக்கு நிறைய பொறுமையும் இருக்குது. அதனால் அதை தெளிவாக தமிழ் மேலே ஆர்வமும் இருக்குது. அதனால் அவர் நல்லா கற்றுக்கிறாரு. ஸோ அதனால் அதுக்கு வாழ்த்துகள் பிரணவ். இதற்கு மேல் இங்கே 11 குழந்தைகளுக்கும் இருக்கும் பொதுவான நல்ல குணங்கள். இன்று பட்டம் பெறும் அனைத்து மாணவர்களும் அன்பான, அறிவான, பண்பான, மரியாதையானவர்கள். வாழ்க்கையில் எப்போதும் சிறந்த குணத்துடனும் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க. உங்கள் கனவுகள் நிறைவேற அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். அப்புறம் எங்களுக்கு துணை ஆசிரியர்னு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் எனக்கு கொடுக்கல, இந்த வருஷம் முதல்ல இருந்தே கொடுத்தாங்க. ஸோ அதனால் பாலாவுக்கும் நிம்மிக்கும் ரொம்ப நன்றி. அவர் எனக்கு ரொம்ப 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 சங்கர் அவர் பேர். அவர் ரொம்ப பக்கபலமாக இருந்து எல்லா இடத்துலையும் எங்களுக்கு உதவியாக இருந்தார். அதனால் சங்கருக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது கணேஷ் பாபு, எம்டிஎஸ் கவுன்சிலர். கணேஷ் அவர்களுக்கு நன்றி. அவருடைய கடுமையான வேலை பளுவுக்கு நடுவில் பள்ளி மாணவர்களுக்கு உயர்நிலை பள்ளி ஹைஸ்கூல் கிரெடிட் வாங்குறதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழுக்கு வேர்வை மொழியான புள்ளிகள் கிடைக்க முயற்சிகள் மேற்கொண்டு வாங்கி கொடுத்துள்ளார். இது வருங்கால கிராஜுவேட் ஆகிற எல்லா தமிழ் படிக்கும் பிள்ளைங்களுக்கும் மிகவும் மிகவும் உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து எல்லோரும் கிராஜுவேட் ஆகிடுங்க. அவங்க படுற கஷ்டத்துக்காகவாவது. இதற்கு உறுதுணையாக இருந்த தலைவர் பாலா, துணைத் தலைவர் நிம்மி, அனைவருக்கும் நன்றி. அப்புறம் பெற்றோர்கள் நீங்கள் இல்லைன்னா இந்த மாணவர்கள் வாரம் இங்கே பள்ளிக்கு வர முடியாது. எங்களுக்கு வீட்டு பாடம் வராது. உங்களோட உதவியால் நீங்கள் செய்கிற எல்லா விதத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. அடுத்தது, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாலா மற்றும் நிம்மி அவர்களுக்கு மிக்க நன்றி. இவர்களை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கிறது. தருணம் வரும்போது நிறைய பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்கள பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. அவங்களோட நேரம் எவ்வளோ போடுறாங்கன்னு நீங்கள் இமேஜின் கூட பண்ண முடியாது. தலைவரும் உபத்தலைவர் அண்டு மாறனனா எல்லாரும். ஸோ அதனால் தயவுசெய்து எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. எம்சி பண்ண ஜெயாமாறன் அண்ட் ஸ்ரீக்கும் நன்றி. Thank you, Chitra. Please, Mr. German, we would like you to say a few words, please. Thank you. Good afternoon. Okay. I want to thank again everyone for inviting me. It is an honor and a pleasure to accompany to celebrate the graduates. It is always, again, a pleasure to see the community, the language that are, and the languages that are part of our district. It is an honor for me to help in any way that I can to help you achieve the goals that you have for the community. And it's always our goal that we prepare our students and our families to spread language, culture, and to make the community together. So to the administration, to students, families as well, I want to commend you and to really highlight the great work that you're doing. Again, an honor to be here, not only helping each other, but also helping our families to learn more about different cultures. So thank you again, and I hope
that all of you continue the great work that you're doing now in school. Thank you again.